நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி பண்ணலன்னா, உங்களால மோர் தென் 1 லேக்ஸ்க்கு மேல யாருக்கும் பணம் அனுப்ப முடியாது. இன்கேஸ் அவங்க உங்களுக்கு பணம் அனுப்புனாலும் உங்களால ரிசீவ் பண்ண முடியாது. உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதான் சிவா. ஜோக் கிடையாது. நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க உங்களுடைய ஆதார் கார்டையும், பான் கார்டையும் இந்த டிசம்பர் 31 2025க்குள்ள நீங்க லிங்க் பண்ணலன்னா, நீங்க எந்த ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களால இன்வால்வ் ஆக முடியாது. சோ அத சீக்கிரமா பண்ணி முடிச்சிடுங்க. ப்ரோ எல்லாமே சொல்லிட்டாரியா ப்ரோ? எங்க ஆதார் கார்டு, பான் கார்டு நான் எங்க லிங்க் ஆயிடுச்சு செக் பண்ணது? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்க பழகிக்கோங்கடா. உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. கூகுள்ல போயிட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னு டைப் பண்ணுங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. அது அஃபிஷியல் கவர்மெண்டோட வெப்சைட். அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே குயிக் லிங்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அங்க காமிக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் நீங்க என்டர் பண்ணிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு வித் யுவர் ஆதார்னு காமிக்கும். அப்படி காமிச்சதுன்னா உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க இதை பத்தி ஒரி பண்ண வேணாம். இன்கேஸ் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகல, சிவா நான் என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி நீங்க வெளியே வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் அங்க கீழே போட்டுருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 1000 rupees பெனால்ட்டி மட்டும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் நம்ம அதை லிங்க் பண்ணாம இருந்தனால அந்த கவர்மெண்ட் நம்ம 1000 rupees பெனால்ட்டி பே பண்ணிட்டு நம்மளோட ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணிக்கலாம். என்னுடைய ஒரு பெஸ்ட் அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய ஏரியால இருக்க நியர்பை இ சேவை மையம் இல்லைன்னா எதனா கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு நீங்க இதை லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees பெனால்ட்டி பிளஸ் 200 or 300 அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நீங்களே ஓனா பண்ணீங்கன்னா எதனா எரர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும்.